திருமதி சசிகலா வீட்டில் வந்து ஆலோசனை ஈடுபட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி கருத்துக்கள் பரிமாறப்பட்டது, என்ன சொன்னீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? அம்மா சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து 8 வருடம் அமைதியாகவே இருந்துட்டாங்க. அதனால கட்சிக்குள்ள பல துரோகங்கள் நடந்துருச்சு. உண்மையான தொண்டர்களுக்கும் உண்மையான விசுவாசிகளுக்கும் இங்கே இடமே இல்லாத அளவுக்கு துரோக அரசியல் தான் அதிமுகவை பொறுத்தளவு பிரிஞ்சு நடந்துட்டு இருக்கு. திமுக அரசுல நடக்கிற அவலங்களை பத்தி எங்கள்கிட்ட கலந்து பொதுமக்களுடைய மனநிலை என்னவா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அனைத்து விதமான தகவல்களையும் கலந்து பேசிக்கிட்டாங்க. அம்மாவோட வருகையை அடிமட்ட தொண்டர்கள் அனைவரும் விரும்புகிறோம். அம்மா நிச்சயமா வந்து எனக்கு பின்னும் இந்த அதிமுக இயங்கும் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த வார்த்தையை சின்னம்மா நிச்சயம் காப்பாற்றுவாங்க. எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. உண்மையான தொண்டர்களுக்கான அடையாளமே இங்கே மட்டும்தான். நான் வந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலுசாமி எக்ஸ் எம்எல்ஏ. அவங்க என்னுடைய அப்பா வந்து முன்னாள் எம்எல்ஏ பரமக்குடி தொகுதி. எடப்பாடி வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு, நாங்க சேர்த்துக்கிற மாட்டோம் சொல்லிட்டாரு, பல முறை சொல்லிட்டேன்னு சொல்றாரு. எந்த நம்பிக்கையில அவங்க இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பரிமாறிட்டு நீங்க நினைக்கிறீங்க? துரோகியை பத்தி நான் பேச விரும்பல இந்த இடத்துல. அவங்க பண்ணது முழுக்க சுயநலமான ஒரு அரசியல். எம்ஜிஆருக்கு பிறகும் முதல்வர் ஜெயலலிதா அம்மா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறமும் அவங்க கூடவே அனைத்துக்குள்ளேயும் நல்ல சூழ்நிலைகளையும் மோசமான சூழ்நிலைகள் அனைத்துக்குள்ளேயுமே உறுதுணையா அனைத்துக்குள்ளேயும் பக்கபலமா இருந்தது சின்னம்மா. அவங்க தான் இன்னைக்கு வந்துட்டு அன்னைக்கு அவங்க தூக்கி கொடுத்தது தான் சின்னம்மா, பார்த்து கொடுத்தது தான். அவங்க இப்ப உள்ள எங்கள்கிட்ட கலந்து பேசினதும் அதுதான். ரொம்ப நம்பி நம்ம கழகத்தையும் ஆட்சியையும் நல்லா நடத்தி கொண்டு வருவாங்கங்கிற நம்பிக்கையில நான் இத்தனை நாள் அமைதியா இருந்துட்டேன். போற போக்க பார்த்தா சரியா இருக்கல. பொதுமக்களுக்கும் நல்ல திட்டங்கள் வரல, கட்சி தொண்டர்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரல, ஒரு துரோகம் தான் இழைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கறதுனால அவங்க இந்த தேர்தலில் போட்டிடுவாங்க, பின்னர் அறிவிக்க தலைமை முடிவு பண்ணும். இல்ல ஒரு ஆலோசனை எங்கள்கிட்ட கட்சி நிலவரங்கள், வளர்ச்சி என்ன பண்ணலாங்கிற ஆலோசனையும், அவங்க பக்கம் வஞ்சிக்கப்பட்ட துரோகங்கள் இது பின்னர் அறிவிச்சு சொல்லுவாங்க. நீங்க அதுல நான் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொகுதி. என்னோட பேர் அமிர்தா. அப்பா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தலைவர் பீரியடிலிருந்தே உறுப்பினர். அவங்களோட வழியில நாங்க வந்ததுனால அடிமட்ட தொண்டரான மனநிலையிலிருந்து சொல்றேன். கட்சி போற போக்கு சரியான நிலைப்பாட்டுல இல்ல, சரியா நடக்கும்னு நினைச்சு நான் இத்தனை நாள் அமைதியா இருந்தேன்னு சொல்லிட்டு சின்னம்மா அவர்கள் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சாங்க. அந்த இவ்வளவு காலம் அமைதிக்கான காரணம் வந்து கட்சி சரியா நடக்கும், நம்ம எதுவும் அதுக்குள்ளையான குழப்பங்களை உருவாக்கிடக்கூடாது. தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு அப்புறமா அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இவங்களுடைய அந்த கொள்கைகள் இதெல்லாம் இந்த கட்டுப்பாட்டுக்கு நடில தொண்டர்களையோ கட்சியவோ தொந்தரவு பண்ணிடக்கூடாது, அமைதியா என்ன போகுதுன்னு பாக்கலான்றதுக்காக அவங்களோட நிலைப்பாடு அமைதியா இருந்தது. வரும் காலங்கள்ல இதே அமைதி அம்மா இருந்தாங்கன்னா சரியா வராது அப்படின்ட்டு மிக வருத்தத்தை தெரிவிச்சாங்க. ஏன்னா அடிமட்ட தொண்டர்களுக்கோ கட்சி முந்தி இருந்த நிலைப்பாட்டுல இல்ல, ஒரு அராஜக போக்கும் துரோகிகளுடைய நடவடிக்கையுமா தான் இருக்கு. இந்த நிலைப்பாடு இப்படி இருந்ததுன்னா அந்த அடையாளம் மறைஞ்சிரும். அம்மா வந்து கண்டிப்பான முறையில என்ன மாதிரி பல தொண்டர்களும் பல பொதுமக்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி அம்மா கொடுத்த பேட்டிகள் அனைத்திலுமே பொதுமக்கள் மத்தியில வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அம்மா வந்து அவங்களுடைய சிறப்பான ஆற்றலை நடத்துவாங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க, இது உறுதி. கட்சி தொடங்குங்க அம்மா, அது மாதிரி நீங்க போட்டியிடணும், அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கோம். கண்டிப்பா அவங்க நம்மளுடைய பொதுமக்களோட நலன் கருதி அவசியம் கட்சி தொடங்குவாங்க. அவங்க தலைமையில தான் பெரிய கூட்டணி நடக்கும். அவங்க இத்தனை வருஷமா 4-5 முதலமைச்சரை உருவாக்குனவங்க அடுத்த 2026 எலெக்ஷன்லயும் அவங்க கை கட்டுறவங்க தான் முதலமைச்சரா வருவாங்கன்றதையும் கோரிக்கை சொன்னா அவங்க ஏத்துக்கிட்டாங்க. கண்டிப்பான முறையில் யாரும் வருத்தப்படாதீங்க, எல்லாரும் தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில நாள்ல அறிவிப்பு வந்துடும், ஒரு சில நாள்ல இந்த வாரத்திலே கூட அறிவிப்பு வந்துடும். புது கட்சியோ இல்ல இருக்கிற கட்சியோ அது அம்மா தலைமை முடிவெடுத்து அறிவிப்பாங்க. அந்த விஷயங்களை அவங்க இது பண்ணிக்கிறாங்க. ஆனா கண்டிப்பான முறையில இந்த தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. மறுபடியும் சின்னம்மா ஆட்சி அமைப்பாங்க, சின்னம்மா தலைமையில் ஆட்சி அமைக்கும். அவசியம் போட்டியிட சொல்லியிருக்கோம். நீங்க அம்மா நீங்க வாங்க, சுற்றுப்பயணம் வாங்க, நீங்க அவசியம் போட்டியிடுங்கம்மான்னு சொல்லியிருக்கோம். அவங்க அதுக்கும் சரின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், ஒரு சில பேருக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடிய சீக்கிரத்தில் விரைவில் அறிவிச்சிருவாங்க. என் பேர் திலகராஜ், பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன், மானாமரம் சட்டமன்ற தொகுதி.